A steel rod of 30 mm diameter passes centrally through a copper tube of 60 mm external diameter and 50 mm internal diameter. The tube is closed at each end by a rigid plate of negligible thickness. Calculate the stress developed in copper and steel when the temperature of the assembly is raised by 60 degrees Celsius. Take Young's modulus of steel is equal to 2 into 10 power 5 Newton per mm squared, and Young's modulus of copper is equal to 1 into 10 power 5 Newton per mm squared. Alpha S is equal to 12 into 10 power minus 6 per degree Celsius, and alpha C is equal to 18 into 10 power minus 6 per degree Celsius. வாங்க இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் ராட் காப்பர் டியூப் கொடுத்துருக்காங்க. என்னது ஸ்டீல் ராட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் காப்பர் டியூப். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டீல் ராட் வந்து காப்பர் டியூப்குள்ளே பிளேஸ் வச்சு ரெண்டுமே ஜாயின் பண்ணி காம்போசிட் பார் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டீல் ராடோட டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். டயமீட்டர் ஆஃப் த ஸ்டீல் ராட் வந்து 30 mm. ஸோ இது வந்து டியூப்னால டியூபுக்கு என்ன இருக்கும், ஓடி இருக்கும், ஐடி இருக்கும். ஓடி ஆஃப் த காப்பர் டியூப் 60 mm, ஐடி ஆஃப் த காப்பர் டியூப் 50 mm. ஓகே, இப்போ இது ரெண்டும் வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க, இது ரெண்டுமே ஹீட் பண்ணுறாங்க, பிடிச்சி இழுக்கலை, ஹீட் பண்ணுறாங்க. இவ்வளோ டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணியிருக்காங்க. த அசம்பிளியோட டெம்பரேச்சர் ரைஸ் வந்து T வந்து 60. ஸோ டேரெக்டாக இந்த ப்ராப்ளமில் T கொடுத்துட்டாங்க 60 டிகிரிக்கு. இது என்ன, T வந்து 60 டிகிரி. அப்புறம் அடுத்தது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டாங்க. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் என்ன வேல்யூ வந்தது, 2 into 10 power 5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்ட். அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 1 into 10 power 5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்ட். லாஸ்ட்டாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் காப்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் 12 into 10 power minus 6 per degree Celsius. காப்பர் வந்து 18 into 10 power minus 6 per degree Celsius. ஓகேயா, ஸோ முதல்ல இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண வேலை என்ன வருது, எதை கம்பேர் பண்ண போகிறேன், ஆல்ஃபா ஸ்டீல் ஆல்ஃபா காப்பர் கம்பேர் பண்ண போகிறேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண வேலை எது ஜாஸ்தியாக இருக்குது, காப்பர்து ஜாஸ்தியாக இருக்குது. சரியா, ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு ஈக்குவேஷன் போடணும்னு சொன்னல. ஈக்குவேஷன் 1 என்ன, load on steel is equal to load on copper. ஓகே, அப்போ எப்படி எழுதலாம், sigma s as is equal to sigma cu acu. இது எப்படி சார் எழுதுறீங்க கேட்டிங்கன்னா, stress is equal to load by area. இதுலேருந்து என்ன எழுதலாம், load is equal to stress into area. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் இதை எழுதியிருக்கேன். இப்போது இது ஈக்குவேஷனில் எனக்கு என்ன தெரியாதுன்னா, ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீலும் ஸ்ட்ரெஸ் இன் காப்பரும் தெரியாது. ஏன்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஏரியா ஆஃப் காப்பர் கண்டுபிடிச்சிடலாமா. ஏரியா ஆஃப் ஸ்டீல் என்ன இருக்கும், ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து ராடு, அதனால் அதோட ஃபார்முலா கிராஸ் செக்ஷன் சர்க்கிளாக இருக்கும், பை d squared by 4. அது சப்ஸ்டியூட் பண்ணால் 3.14 இன்டூ ராட் டயா 30 squared by 4. வாங்க நம்ம ஸ்டீலோட கிராஸ் செக்ஷன் ஏரியா கண்டுபிடிக்கலாம். கால்குலேட்டர் வந்தாச்சு. 3.14 into 30 square divide by 4, 706.5 mm square. இது ஏரியா ஆஃப் ஸ்டீல். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ஈக்குவேஷனுக்கு, ஏரியா ஆஃப் காப்பர். காப்பர் வந்து என்ன நம்மளுக்கு டியூபு, ஸோ அதுக்கு ஓடி ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ பை பை 4 அவுட்டர் டயாமீட்டர் ஸ்கொயர்ட் மைனஸ் இன்னர் டயாமீட்டர் ஸ்கொயர்ட் 3.14 by 4. அவுட்டர் டயாமீட்டர் என்ன 60 மைனஸ் 50 ஸ்கொயர்ட். வாங்க இதுவும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்னாச்சு, 3.14 into 60 squared minus 50 squared divide by 4 என்ன வருது, 863.5 mm squared. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு ஏரியாவும் இந்த ஈக்குவேஷனில் போடலாமா, ஈக்குவேஷனில் போட்டால் என்ன வரும், வாங்க போடலாம். என்ன வருது, stress in steel into area of steel 706.5.
is equal to stress in copper into area of copper 863.5. அப்போ என்ன எழுதலாம்? ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காப்பர் எழுதலாமா? ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் என்ன பண்ண போகிறேன்? இந்த நம்பர் டிவைடட் பை இந்த நம்பர் 863.5 divided by 706.5. சப்ஸ்டியூட் பண்ண வேலை எனக்கு 1.22. ஓகே, ஸோ 1.22 சிக்மா CU. ஓகே, இது வந்து நான் வந்து என்ன எடுத்துக்க போகிறேன்? என்னோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்க போகிறேன் 1. ஸோ அடுத்த ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொன்னேன். அடுத்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண வேலை நம்மளுக்கு சேஞ்ச் இன் லென்த் என்ன? ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் இன் காப்பர். கரெக்டா? ஏன் நான் காப்பர் ரைட் ஹேண்ட் சைட் போடுறேன், ஏன் ஸ்டீல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடுறேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எந்த இது ரெண்டுத்தையும் ஆல்ஃபா ஸ்டீல் ஆல்ஃபா காப்பர் கம்பேர் பண்ணணும், எந்த வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கோ அதை ரைட்டில் போட்டுருங்க. கரெக்டா? ஸோ ரைட்டில் போட்டாச்சு. ஸோ சேஞ்ச் இன் லென்த் இன் ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் இன் காப்பர். ஸ்டீலில் என்ன சேஞ்ச் இருக்கும்? நம்ம முன்னாடியே நம்ம லெக்சர் பார்த்த மாதிரி என்ன வரும்? ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் டியூ டு ஹீட்டிங் எல் ஆல்ஃபா டி ப்ளஸ் PL by AE should be equal to L alpha T minus PL by AE. ஸோ என்ன ரைட் சைடில் காப்பர், ஏன் ரைட் சைடில் காப்பர் பண்ணி போட்டிருக்கேன், திருப்பியும் இது ரெண்டு ஆல்ஃபாவும் கம்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ஆல்ஃபா கம்பேர் பண்ணி எது பெருசாக இருக்கோ அது ரைட் சைடில் போட்டுருங்க. ஸோ இதை நான் எழுதணும்னு சொல்லிட்டேன். ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு ஒரு பக்கம் மைனஸு, அதுக்கப்புறம் இந்த சஃபிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதெல்லாமே என்ன? ஸ்டீல் 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 ஸ்டீல், இது காப்பர் 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 காப்பர். இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? லென்த் ஆஃப் ஸ்டீலும் லென்த் ஆஃப் காப்பரும் இனிஷியலாக சேமாக இருந்தது. ஸோ அதனால் என்ன கேன்சல் பண்ணுறேன்? எல்லா ஸ்டீல் லென்த் ஆஃப் ஸ்டீல் வந்து என்ன? லென்த் ஆஃப் ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் காப்பர். அதனால் என்ன? டோட்டல் இதுலேயும் எல்லாத்துலேயும் லென்த்தை காமனாக எடுத்து கேன்சல் அவுட் பண்ணிடுவோமா? ஸோ கேன்சல் அவுட் பண்ண வேலை இங்கே என்ன வருது? ஆல்ஃபா எஸ் டிஎஸ் ப்ளஸ் P by A என்ன? Stress in steel by Young's modulus of steel is equal to alpha C TC minus stress in copper by Young's modulus of copper. ஓகே, ஸோ இதில் இந்த ஈக்குவேஷன் தான் எனக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன். இதில் எல்லாம் தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஆல்ஃபா எஸ் என்னது? 12 into 10 power minus 6. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ரெண்டுத்துக்குமே என்ன? சேம். ஸோ இன்ட்டு 60 plus sigma steel தெரியாது by Young's modulus of steel 2 into 10 power 5 equal to alpha copper என்ன? alpha copper 18 into 10 power minus 6. TC வந்து என்ன? அது ரெண்டுத்துக்குமே ஒரே T தான். ஸோ 60 minus sigma C by EC. ஓகே, ஸோ நான் இப்போ இதை இந்த சைடு கொண்டு போகலாமா? இதை இந்த சைடு கொண்டு போனால் இதில் என்ன இருக்குது? இதெல்லாம் காமனாக இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன வரும்? 18 minus 12 இன்ட்டு இது ஆன்சர் வந்துடும். ஸோ ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் பை 2 into 10 power 5. இதை நான் இங்கே கொண்டு போனால் என்ன காமன் எடுக்கலாம்? 10 power minus 6 into 60 காமன் எடுத்துக்கலாமா? எடுத்துட்டா என்ன வரும்? இது 18, இது minus 12. 18 minus 12 நம்மளுக்கு என்ன வரும்? 6. கரெக்டாக? into 6. So 6 into 10 power minus 6 into 60 minus sigma C by Young's modulus of steel, Young's modulus of copper என்ன? 1 into 10 power 5 வந்துருச்சா? 1 into 10 power 5. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? சிக்மா ஸ்டீல் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இங்கே இருக்கிற டினாமினேட்டரை காமனாக இது நியூமரேட்டருக்கு மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ சிக்மா ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? 2 into 10 power 5 into 6 into 10 power minus 6 into 60 minus sigma C by 1 into 10 power 5 எழுதலாமா? ஓகேயா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை சிக்மா எஸ் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிக்மா எஸ் என்ன பண்ணணும்? இதை இதால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதால் மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா சிக்மா எஸ் இஸ் ஈக்குவல் டு இதை முதல் டேர்மை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 into 10 power 5 into 6 into 10 power minus 6 into 60. கரெக்டாக? என்ன ஆன்சர் வருது? 72 வந்துருச்சு. அடுத்தது இது இன்ட்டு இது பண்ண வேலை என்ன ஆகும்? 10 power 5 10 power 5 கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டரில் 2 இருக்கும், டினாமினேட்டர் 1 இருக்கும். அதனால் -2
சிக்மா சி வந்துருச்சா. ஸோ இது வந்து என்னோட ரெண்டாவது ஈக்குவேஷனாக எடுத்துக்க போகிறேன். இது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பண்ணவே இல்லை, இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ரெண்டு அன்னோன், ரெண்டு ஈக்குவேஷன். ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிக்மா எஸ் வேல்யூவை இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆயிரும், இந்த சிக்மா எஸ் சிக்மா சியாக மாறிடும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் சிக்மா சி மட்டும்தான் இருக்கும், அதை கால்குலேட் பண்ணிடலாம். வாங்க நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1 பண்ண வேலை என்ன ஆகுது, இந்த சிக்மா எஸ்க்கு பதிலாக என்ன பண்ணோம், 72 minus 2 சிக்மா சி is equal to 1.22 சிக்மா சி காப்பர். ஓகே, ஸோ இப்போ நான் இதை இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், 72 is equal to 3.22 சிக்மா சி. இதிலேருந்து சிக்மா சி is equal to 72 divided by 3.22 பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, 22.36 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு என்ன, ஸ்ட்ரெஸ் இன் காப்பர். இப்போ ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் இது வந்து என்ன, 1.2 டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் இன் காப்பர். ஸோ 1.22 ஸ்ட்ரெஸ் இன் காப்பர் 22.36 எவாலுவேட் பண்ணுவோம். 1.22 into 22.36. ஸோ 27.279 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இது ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் ஃபியூச்சர் எஸ்ஓஎம் சீரிஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.